கிச்சனில் 2 நாள் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இதோட நிலமை வந்து இப்படி தாங்க இருக்கும். இப்படி இருந்து என்னுடைய கேஸ் ஸ்டவ் வந்து இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆகிட்டே அந்த வீட்டில் இருக்க பொருளே வச்சு அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து வினிகர், நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு எந்த டிஷ்வாஷ் ஜெல் யூஸ் பண்ணுறோமோ அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குலுக்கி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் இருக்க ஸ்டாண்டு அப்புறம் வந்து பர்னர் எல்லாத்தையுமே வந்து கழட்டிட்டு கேஸ் ஸ்டவ் வந்து சும்மா மேலாக வந்து தூசி வந்து தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா ஸ்ப்ரே, அதை வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஃபுல்லு வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு வந்து நல்லா வந்து ஊறட்டும். ஏன்னா ஊறினதுக்கப்புறம் நம்ம தேய்க்கும் போது சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். இந்த லிக்விடை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ், சிம்னி, மைக்ரோவேவ் ஓவன், அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்துலேயுமே வந்து இருக்க ஆயில் கரையை வந்து சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடும். நான் இதை வந்து கொஞ்ச நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம காசு கொடுத்து எந்த லிக்விடுமே வந்து வாங்குறது நம்ம கேஸ் ஸ்டவ்வில் அந்த ஆன் ஆஃப் வந்து பண்ணுற சுவிட்சையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம கழட்டி சுத்தம் பண்ணவே மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் டீப் க்ளீன் பண்ணி தான் வந்து சுத்தம் பண்ணுவோம். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே கழட்டி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனையுமே வந்து கழட்டிட்டு அதுலேயுமே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்விட்சை வந்து கழட்டும் போதும் சரி, திரும்பி போடும்போதும் சரி, கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக தாங்க பண்ணணும். இல்லை அப்படின்னா அது வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. அது எல்லாமே வந்து ஊறட்டும். இப்போ நம்ம கழட்டி வச்சிருக்க பர்னரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிட்டு மேலாக வந்து நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் வந்து ஊற்றிக்கிறேன். அது கூடவே நம்ம வந்து ஈனோ பாக்கெட் வந்து வீட்டில் வச்சுருப்போம். அந்த ஈனோ பாக்கெட்டுமே ஒரு பாக்கெட் வந்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா லெமன் ஜூஸு, பேக்கிங் சோடா கூட வந்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியுமே அது கூட வந்து சேர்த்து வரும்போதே உங்களுக்கு கருப்பு கலரில் அந்த தண்ணி வந்து கலர் சேஞ்ச் பண்ணி வரும். இப்போ நம்ம ஸ்டாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி மேலே கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதிலேயே வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் இல்லையா, அதுவுமே நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. எப்போவுமே வந்து கண்ணாடி கேஸ் ஸ்டவ் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியில் வந்து கம்பினார் வச்சு தேய்க்கவே கூடாது. நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் வந்து தேய்க்கணும். ஏன்னா வந்து ஸ்க்ராட்ச் ஆயிரும் அது வந்து நம்ம கம்பினார் போட்டு தேய்க்கும் போது. இந்த கம்பி உள்ள ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த இடையில இருக்க அழுக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துரும். முக்கியமாக அந்த கேஸ் ஸ்டவ்க்காக தான் இதை வந்து வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஸ்டீலில் வந்து நம்ம வந்து கம்பினார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் இல்லை. கண்ணாடியில் மட்டும்தான் வந்து கம்பினார் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் தேய்க்கும் போதே பாருங்கள் சூப்பராக வந்து அழுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். இது கேஸ் ஸ்டவ் மட்டும் இல்லை, கவுண்டர் டாப் கீழேயுமே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன். அதுவுமே நல்லா வந்து ஊறிடுச்சு. அங்கேயுமே வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இங்கே வந்து கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நான் துணி வச்சு தான் வந்து தொடச்சிக்கிறேன். ஏன்னா கவுண்டர் டாப் கீழே அந்த விளிம்பு மாதிரி இருக்க கல் இல்லை, தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கீழே வந்து வந்துடும். அதனால் நான் துணி வச்சு தான் வந்து தொடச்சிக்கிறேன். அந்த ஓரத்துலலாம் இருக்க அழுக்க வந்து பார்த்திங்கன்னா நான் கத்தி வச்சு லைட்டாக சுரண்டி விட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ கேஸ் ஸ்டவ் ஃபுல்லு வந்து நல்லா தொடச்சாச்சு. இப்போ நம்ம அந்த பர்னரில் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஊறி இருக்க பர்னரில் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு லைட்டாக வந்து போயிருக்கும். இப்போ வந்து டிஷ்வாஷ் லிக்விட் வந்து ஊற்றிட்டு கம்பினார் வச்சு நல்லா வந்து தேய்ச்சிக்கிறேன். ஆஹா ஓஹோ அப்படின்னு போகலைனாலும் ஓரளவு வந்து பளிச்சுன்னு வந்து ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் கம்பினார் வச்சு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பாதி அழுக்கு அந்த தண்ணியிலே வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. தண்ணியை வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஸ்டாண்டையுமே வந்து நல்லா வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்பயுமே கேஸ் ஸ்டவ்வில் இருக்க பொருள்லாம் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து காய வச்சு எடுத்தால் வந்து திரும்பி வந்து அதில் வந்து போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த கேஸ் வந்து பற்றிக்காது, கேஸ் வேஸ்ட் ஆகும். நான் வந்து நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இப்போ வந்து அந்த ஸ்டாண்டையுமே வந்து ஃபிட் பண்ணி வச்சாச்சு. நான் கேஸ் ஸ்டவ் கீழே ஒயிட் கலரில் ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சுருப்பேன். அதை எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறீங்க. அதை வந்து நான் திருச்சி சிங்காரத்தோப்பில் வந்து நிறைய பேர் வந்து வண்டியில் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. கட்லுக்கால், அப்புறம் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் கீழே வச்சுருக்க அந்த ஒயிட் கலரு எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. நான் அங்கே தான் வந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.